டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா வெற்றி யாருக்குன்னா தாய் கிழவிக்கு உறுதியாகிடுச்சு. நான் ஆப்போசிட் டெபாசிட்டும் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும். ஆழி படம். இங்கே நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக. பின்னாடி வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரிகள், ஊடக நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், செல்போன் பிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்போன் பிரியர்கள் சொன்னால் தான் உடனடியாக செய்தி வெளியே போகும். அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு தான் உடனே சொல்லிடுறேன். எனக்கு தாய் கிழவி படம் ரொம்ப எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் இந்த படத்தை கலைக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு ஒரு சின்ன February 20 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் படத்தை இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை வைத்து ஆளி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20 நான் சொன்னேன், தாய்க்கிழவி ப்ரமோஷன் இதெல்லாம் அதிரடியாக இருக்கும், புதிதாக இருக்கிறத நம்ம மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 20 27 மாற்றினேன். அதுக்கப்புறம் விதியின் கோலம் என்னவென்று சொன்னால் அவங்க 20 மாற்றி 27 வராங்க. உன்னை நான் விடுவேனா, பின்னாடியே மோதலண்டான்ற மாதிரி. இதில் மோதல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா உலக அளவிலே பார்த்தால் எனக்கு February 25, 1994 லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் ரெடி ஆயிடுச்சு. போத் ஆஃப் தம் வாண்டட் டு ரிலீஸ் த மூவி ஆன் த சேம் டே. நான் சொன்னேன், சார் ஒரு கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளிகிளி பண்ணுவோன்னு. போத் ஆஃப் தம் ஆர் அடமெண்ட். ஸோ 2 படமும் February 25, 1994 ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லமாச்சு. அதுக்கான ஆடி 100 நாள் ஓடுன்னு நான் சொல்லலை. தாய்க்கிழவி 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய்க்கிழவின்னு படம் பார்த்த உடனே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய்க்கிழவி. ஊர் பக்கத்தில் தான் தாய்க்கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய்க்கிழவி. முதல்ல ராதிகா சொல்லும்போது தாய்க்கிழவின்னு சொன்னால் என்ன தாய்க்கிழவி தாய்க்கிழவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன், தாய்க்கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லணும். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஃபார் விமன் டு சக்சீட் இன் திஸ் லைஃப். ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா, இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால் தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னாச்சு சகோதரா, கேமரா மேலே போகணுமா? ஓகே. நம்ம அனைவரும் அங்கேருந்து குரல் கொடுத்தோன்னா வேறு மாதிரி ஆகிடக்கூடாது. சரத்குமார் பேசும்போது சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி நல்ல செய்தி ஒன்று யூடியூபர்ஸ் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் இல்லை, அது கேமரா மேலே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன் அந்த நேரத்தில். இல்லை அது ஒரு செய்தியாக வைரலாக போயிட்டுருக்கோம். சரத்குமார் பேசும்போது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விட்டதுன்னுவாங்க. சொன்ன தாய்க்கிழவியை பற்றி மட்டும் எழுதுங்க. அப்புறம் சரத்குமார் ஏன் இந்த சூட்டெலாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கேருந்து வேறு ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்கிழவி மண் வாசனை உள்ள திரைப்படத்துக்கு வந்திருக்காரு பாருங்க. இப்படி சூட்டை போட்டுக்கிட்டு சொல்லிடாதீங்க. டூடா வந்திருக்கேண்ணா. ஓகே, டூடா வந்திருக்குன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா 25 வயசில் டூடா வராமல் பின்ன வேறு மாதிரி தாய்க்கிழவன மாதிரியா வர முடியும். நான் 25 சிவா உண்மையில் 25 years old தான் நான். அந்த தாய்க்கிழவி படம் பார்த்தோன்னே ஒரு படத்தை பார்க்கும்போது அதில் சர்மன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். வி ஆல் try to do a film which is going to be a successful film, a quality film நினச்சி தான் படம் எடுப்போம். ஆனால் அந்த ரிசல்ட் அந்த ஆடியன்ஸ் பார்த்த பிறகு தான் அந்த ரிசல்ட்டே புரியும். பிகாஸ் we don't know. நம்ம படத்தை பார்ப்போம், டபுள் பாஸ்ட் பார்ப்போம். நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. ஏன்னா இது சிரிக்கவே இல்லை, நம்மளுக்கு சிரிப்பே இல்லை, இவங்க சிரிக்கிறாங்களேன்னு அங்கே பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன்.
டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா வெற்றி யாருக்குன்னா தாய் கிழவிக்குன்னு உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஆப்போசிட் டெபாசிட்டும் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும். ஆழிப்படம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.